வெயிட் கெயின் பண்ணணுன்றதுக்கோசரம் நீங்க நிறைய பேர் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனை சூஸ் பண்றீங்க. பட் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன்ல என்னென்ன ஃபுட்டை எடுத்து நீங்க வெயிட் கெயின் பண்ணணும், எந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும் இப்படின்றதுலாம் தெரியாம நிறைய பேர் ஷேக் மட்டும் எடுக்கிறீங்க வெயிட் கெயின் ஆகணுன்றதுக்கோசரம். ஷேக்கை 3 வேளை நான் குடிக்கிறேன் எனக்கு அப்பயும் வெயிட் லாஸ் ஆகல அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்றீங்க. நீங்க ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை சூஸ் பண்றீங்க வெயிட் கெயினுக்காக, என்னென்ன ஃபுட் எடுத்து யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரி ஒன் டே டயட் நம்ம வெயிட் கெயினுக்காக ஃபாலோ பண்ணா ரிசல்ட் நல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற எந்த நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வெயிட் கெயினுக்கு என்ன மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணணும், ஹெர்பலைஃப்ல என்னென்ன ஃபுட்டை எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். நீங்க அது மூலமா ஃபாலோ பண்ணி உங்க எண்ட் ரிசல்ட் எடுத்துக்கலாம். ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை வெயிட் கெயினுக்காக எந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும், என்னென்ன ஃபுட் எடுக்கணும்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கிங்க. நீங்க ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை சூஸ் பண்றீங்க அப்படின்னா நார்மலாவே நீங்க டீ காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாப் பண்ணணும். அதை ஸ்டாப் பண்ணிட்டு தான் நீங்க ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன்ல கொடுத்திருக்கிற இந்த அஃப்ரெஷ் ஒரு நாளைக்கு 1 டைம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் கெயினுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். ஆனா அஃப்ரெஷ் வெயிட் லாஸ்க்கு தானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அஃப்ரெஷ் வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்றவங்க ஒரு நாளைக்கு 3, 4, 5 டைம்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துப்பாங்க. பட் நீங்க வெயிட் கெயின்ன்றதெல்லாம் ஒரு நாளைக்கு 1 டைம் தான் எடுத்துக்கணும். என்னன்னு பாருங்க, நீங்க ஹெர்பலைஃப்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெயிட் கெயினுக்காக எடுக்கும்போது உங்க வயிற்று பகுதியை நல்லா கிளீன் பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன ஃபுட் எடுத்துக்கணும் யூஸ் பண்ணணும்னா ஆலோ ட்ரிங்க் எடுத்து யூஸ் பண்ணணும். பட் அதை விட என்ன சஜஷன் நான் பண்ணுவேன் அப்படின்னா சிம்பிளி ப்ரோபயோட்டிக். இதுல பாத்தீங்கன்னா 2 பில்லியன் குட் பாக்டீரியாஸ் இருக்கிறதால உங்க பாடியில இருக்கிற நியூட்ரிஷன், அதாவது கழிவுகை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு உங்க பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன் நல்லா அப்சர்வ் பண்ணும். உங்களுக்கு வெயிட் கெயின் பண்றதுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷேக் தான் நீங்க எடுக்கணும். ஷேக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்னன்னு சொல்றேன். ஃபார்முலா புரோட்டீன் ஷேக் மேட், இதை தான் நீங்க எடுத்து ஃபாலோ பண்ணணும். இது மூணுத்தையுமே நீங்க ஹெர்பலைஃப்ல ஷேக்குக்கு அவசரம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. சிம்பிளி ப்ரோபயோட்டிக்கை நீங்க ஏஞ்ச உடனே நார்மல் வாட்டர்ல எடுத்தாலும் ஓகே தான். இல்லைன்னா நீங்க இந்த ஷேக்கு கூடிய 1 சேசரி பாக்கெட்டை சிம்பிளி ப்ரோபயோட்டிக்ல இருந்து எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஷேக்கு கூடிய நீங்க இந்த சிம்பிளி ப்ரோபயோட்டிக்கை குடிச்சுப்பீங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு சூப்பரா வெயிட் கெயினுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி நீங்க சிம்பிளி ப்ரோபயோட்டிக் எடுக்கிறதால உங்களுக்கு அடிக்கடி பசிக்கும். அதனால உங்களுக்கு தேவையான டயட் என்னென்ன டைம் பசிக்குதோ எப்பெல்லாம் நீங்க என்னென்ன சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற எந்த நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு நீங்க வெயிட் கெயினுக்கு நார்மல் ஃபுட் ஹேபிட்ல என்னென்ன ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இல்ல நட்ஸ் எதனா எடுத்து யூஸ் பண்ணுமா அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். நீங்க ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் சூஸ் பண்ணும்போது வெயிட் கெயினுக்கு கம்பல்சரி பாத்தீங்கன்னா 2 வேளை ஷேக் எடுத்தே ஆகணும். இல்ல அப்படின்னா நீங்க 3 வேளை எடுத்தாலுமே ரொம்ப சூப்பர் தான். ஆனா ஒரு வேளை ஷேக் மட்டும் நான் யூஸ் பண்றேன் வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகவே ஆகாது. நீங்க 2 வேளை ஷேக் 3 வேளை நார்மல் ஃபுட் ஹேபிட்னு எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வெயிட் கெயின் நல்லா இருக்கும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு வெயிட் கெயின் ரிசல்ட் ரொம்பவுமே ஸ்லோவா தான் இருக்கும். இல்ல என்னால 2 வேளை ஷேக்ல எடுக்க முடியாது, ஏன்னா இதோட பிரைஸ் அதிகமா இருக்கும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஸ்கிரீன்ல தெரியுற எந்த நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபுட்டை நீங்க 2 வேளை ஷேக் சஜஷன் பண்றதுக்கு எந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும், எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றதுல நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். நீங்க அது மூலமா ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஃபுட்டு லோ பிரைஸ்லயும் கிடைக்கும். அதுவும் இல்லாத நீங்க 2 வேளை ஷேக் எடுத்து உங்க வெயிட் கெயின் ப்ராசஸுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணும். வெயிட் கெயின் பண்றதுக்கு என்ன எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற எந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வெயிட் கெயினுக்கு நீங்க எந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி ஃபுட் எல்லாம் நீங்க எடுத்து சஜஷன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். Thank you for watching.